ஆமா வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணே 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன்னா நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடை பக்கமே வரமாட்டியாடா? நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போட நம்மளே ஏமாத்துறாங்க. அண்ணா கொஞ்சம் டிகாசன் வேணுங்களா? டிகாசன் போட போட. முதல்ல டிகாசன் கேட்கறது, அப்புறம் பாலை கேட்கறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு 2 கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ எப்பயலு. அண்ணா ஒரு டீ போடுங்க. இந்தா. ஆஹா இதுல டீ என்னன்னா நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? 3 சிங்களுக்கு ஒரு டீ பொட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மத்தவெல்லாம் காலம்பர ஒரு பொட்டலம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளாவுவான். அதிக லாபமும் வேணா, ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்காரன் காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏன் இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்ற. நான் என்ன உனக்கு விடுதலை தர்றது? பேசாம வாய ஓடி போலாம். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் ஃபேஷனா போச்சு. சே அப்படிலாம் சொல்லாத. அனாதையா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு, முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணேன். வா நம்ம 2 பேரும் ஓடி போலாம். இங்கே பாரு ஒரிஜினல் கந்த விலாஸ். நம்ம 2 பேருக்கும் ஒரிஜினல் காதல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வகோணல் சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம டேய் சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்ற கஷ்டம்? அரே பாப்ரே, அரே முதலாளி, அரே கைதான் பயமான வெங்காயத்தை பார்த்து வெட்டியிருந்தா ஏன்டா கையில விழுது? எங்கேயாவது பார்த்துட்டு வெட்டுறது? நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற. லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கேயோ பார்த்தே சொல்றியே. என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குட்பானா? என் லத்தம் குட்பானா? போடா போடா மைதா மாவையனோட போடா. சைத்தான் மோலாளி புட்டவன் எனக்கு வேணாடா அப்பா. அண்ணே என்னடா இது? எங்க வந்தப்பா? டீ சாப்பிட வந்தண்ணே. இப்பதான் டீ சாப்பிட்டு போனா அதுக்குள்ள ஒரு டீயா? உங்ககிட்ட எத்தனை டீ வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்லண்ணே. சாப்பிடு சீக்கிரம். என்னண்ணே டீ சாப்பிடுற? சாப்பிடண்ணே. சாப்பிடு. பையா போகல. என்னண்ணே டீ சாப்பிட வந்தியா? ஆமாண்ணே. உன்ன மாதிரி எத்தனை இடப்பட்ட பயல நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இது நாள் மொத்தமா இருக்குன்னு பாக்குறியா? ரவுடித்தனம் பண்ண. அப்படி இல்லண்ணே. அவருக்கு போடாத கண்ணடிக்கிற வேலை. போடா. பாவம் ஏதாவது அனாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நான் எப்பவும் பாய்லர் பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் சூடாவே இருப்பேன். சூட்டை தனிச்சுக்கிட்டே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? தனியா போற பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேலை? இத பாரியா, அவர்தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா மந்தையில இருக்க மாடா? கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? ஏப்பா இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு வேணாண்டாப்பா. நான் ஓட்ட பாய்லரும் உடைஞ்ச கிளாஸ் வச்சுன்னு பிசினஸ் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைச்சா போதும். நீ இப்படி சொல்ற? உன் தங்கச்சி என்னடானா வேட்டையாட வந்தவனை வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்துல படைக்கிற. எதை சொன்னாலும் சொல்ல, என் தங்கச்சி பத்தி அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுல போய் பாரு என்ன நடக்குதுன்னு.
தங்கச்சி ஏன் அழுவுற? அண்ணா, அன்னைக்கு காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன்ல, ஆமா. அவர் வேட்டைக்கு வந்தப்போ கால்ல அடிபட்டுடுச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அத பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுட்டான். அந்த அம்மா அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானா? இது ஏன் பெரிய விஷயம் என்கிட்ட